நமஸ்காரம். எல்லா திரௌபதி பக்தர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். திரௌபதி தேவியின் சுத்தமான சாரித்திரத்தை, சுத்தமான தன்மையை திரௌபதி பக்தர்கள் அறிய வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஒரு முயற்சியாய் திரௌபதியின் சுத்த தன்மையை பறைசாற்றும் பல புராண கதைகளை தொகுத்து அதற்கான விளக்கங்களை கொடுப்பதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டுள்ளோம். அந்த முயற்சிக்கு முன்னாடி திரௌபதியோட அந்த சரித்திரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக சில விஷயங்கள்லாம் முன்கூட்டியே சொல்ல வேண்டியதாக இருக்குது. சில பேசிக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணால் தான் அந்த திரௌபதியோட சரித்திரம் நமக்கு நல்லா தெரியும், நல்லா புரியும். எப்படி ஒரு சுத்தமான பாலை ஊற்றுறதுக்கு முன்னாடி அந்த பாத்திரத்தை நாம் நல்லா தொடச்சி சுத்தமாக வச்சுருப்போமோ, அந்த மாதிரி சில விஷயங்களில் நமக்கு தெளிவு இருந்தால் தான் திரௌபதியோட அந்த சரித்திரம் நமக்கு புரியும். அதனால் திரௌபதியோட அந்த சரித்திரையை சொல்கிறதுக்கு முன்னாடி சில பொதுவான கேள்விகள், மகாபாரதம்னா என்ன, வேதவியாசர்னா என்ன, வேதம்னா என்ன, பக்தினா என்ன அப்படின்ற சில பொதுவான கேள்விகளுக்கு மத்வாச்சாரியார் சொன்ன பதில், மத்வாச்சாரியார் மகாபாரத தாத்பரிய நிர்ணயத்தில் சொன்ன பதில்களை நான் தொகுத்து வழங்க ஒரு முயற்சி செய்துள்ளேன். இந்த வீடியோ ஒரு 2 பார்ட்டாக வரும், 30 நிமிஷம் 2 பார்ட்டாக வரும். இந்த வீடியோவை பொறுமையாக எல்லோரும் கேட்கணும். கொஞ்சம் விரிவாக சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அதனால் கொஞ்சம் விரிவாக சொல்லியிருக்கேன். இந்த விஷயங்களை ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்டாலும் தப்பில்லை. ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்டு இந்த விஷயத்தை திரௌபதி தேவியோட பக்தர்களெல்லாம் கொஞ்சம் அதில் தெளிவு பண்ணிக்கிட்டால் இந்த 2 பார்ட்டுக்கு அப்புறம் 3ஆவது பார்ட்லேருந்து திரௌபதி தேவியோட அந்த சரித்திரத்தை சொல்கிறதுக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். அது ஸ்டார்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு வேறு எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸும் வராது, எந்த விதமான தடங்கல்களும் வராமல் சொல்கிற விஷயம் அவங்களுக்கு தெளிவாக புரியறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஏன்னா இந்த திரௌபதி தேவி சரித்திரன்றது ஒரு சாஸ்திரம். அது அந்த சரித்திரத்தை புரிந்து கொண்டாலே வழியே நமக்கு மோட்சம் இல்லை, தப்பாக புரிஞ்சுட்டா நரகம். அதனால் அந்த தூய்மையான சரித்திரத்தை புரிந்து கொள்ள சில பேசிக்ஸ் தெளிவு பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த பேசிக்ஸை ஒரு 2 பார்ட்டாக நாம் வெளியிட உள்ளோம். அந்த 2 பார்ட்டை எல்லா திரௌபதி தேவியோட பக்தர்களும் பொறுமையாக நிதானமாக கேட்கணுன்னு என்னோட தாழ்மையான வேண்டுகோளாக இருக்குது. ஜெய் ஸ்ரீராம். வணக்கம் சுவாமி. சுவாமி கேக்குதுங்களா நான் பேசுறது? கேக்குறது நீங்க ஆரம்பிங்க. வணக்கம் சுவாமி. நமஸ்காரம். என்னுடைய பேர் வந்து பிரசாத். வந்து கும்பகோணம் பகுதியை சேர்ந்தவன். இதுக்கு முன்னாடி நான் வந்து ஊடகத்துறையில பணியாற்றிட்டு இருந்தேன். இப்ப அதுல இருந்து விலகி நான் சொந்தமா என்னோட ஒர்க்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறேன். ஆன்மீகம் சார்ந்த தெளிவடைகிறதுக்காக தங்களை இப்ப நான் வந்து கான்டாக்ட் பண்ணியிருக்கிறேன் இந்த ஜூம் மூலமா. எனக்கு அதுல நிறைய சந்தேகங்கள் இருக்கு. அதுல வந்து நீங்க எனக்கு அந்த சந்தேகங்களை விளக்கி அதை தெளிவடைய வைக்கணுங்கிறத ஒரு பணிவான வேண்டுகோளா வச்சுக்கிறேன் சுவாமி. என்னோட பாக்கியம். கும்பகோணம் பெரிய க்ஷேத்திரத்துல இருந்து வந்திருக்கீங்க. ரொம்ப பெரிய க்ஷேத்திரம், அது புண்ணிய க்ஷேத்திரம். உண்மைதான் சுவாமி. என்னோட பாக்கியம் அது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சுவாமி. சுவாமி கேக்குதுங்களா? கேக்குறது, சொல்லுங்க சுவாமி. நம்ம ஹிந்து மதத்துடைய மிகப்பெரிய இதிகாசங்கள்ல மகாபாரதம் முக்கியமான ஒன்று. என்னுடைய முதல் கேள்வியா அதை பத்தி கேட்கலாங்கிறத நினைக்கிறேன். இன்னொன்னு மன்னிக்கிற சுவாமி, என்னோட முதல் கேள்வி, நான் உங்களை பத்தி நீங்க அறிமுகப்படுத்திக்கங்க சுவாமி. பவனோஸ்மாகம் ஆச்சார்யாணி ச பாரதி தேவோ நாராயண கிருஷ்ணோ தேவி மங்கள தேவதா. என்னோட ஆச்சாரியரா இருக்கிறது வாயு பகவானா இருக்கிற மத்வாச்சாரியார்.
ஆச்சாரியானியா இருக்கிறது. ஆச்சாரியானினா குரு பத்னி. அவங்க இருக்கிறது பாரதி தேவி, அதாவது திரௌபதி தேவி. அவங்கதான் எங்களோட குரு பத்னி. எங்களுக்கு குருவும் அவள் தான் ஆவாள். எங்களோட தேவன் ஸ்ரீகிருஷ்ணர். ஸ்ரீகிருஷ்ணர் நாராயணன் சாட்சாத் அவதாரம் பண்ணி கிருஷ்ணன் அவதாரம் பண்ணியிருக்கார். அவர் தான் எங்களோட தேவன். தேவியா இருக்கிறது அவரோட பத்னியா இருக்கிற லக்ஷ்மி தேவி. என் பெயர் விவேக் சூர்யான்னு பேரு. நான் மத்வ சித்தாந்தத்தை, சரிங்க. துவைத சித்தாந்தத்தை சார்ந்தவன், விஷ்ணு பக்தன். ம், நான் காஞ்சிபுரத்துல என்னோட குடும்பத்தோட வரதராஜ பெருமாளோட சேவையை பண்ணிட்டு, மத்வாச்சாரியோட சேவை பண்ணிட்டு நான் ம். காஞ்சிபுரத்துல வாசம் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து இப்ப சரிங்க சுவாமி. பல மத்வ சித்தாந்தத்தை சேர்ந்த பல பண்டிதர்கிட்ட சாஸ்திரம் வாசிச்சுட்டு இருக்கேன். சாஸ்திரங்களை வாசித்துக் கொண்டிருக்கிறேன். ப்ரொஃபஷனலா ம், நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். எல்லாரும் போல 12வது காலேஜ் எல்லாம் இன்ஜினியரிங் ம், எல்லாம் படிச்சு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஆனா அது மட்டும் போதாது. சரிங்க. அது நம்ம வெறும் பணம் சம்பாதிப்பது மட்டும் நம்ம வாழ்க்கையோட நோக்கம் இல்லை. அது வெறும் ம், வயிற்றுப்பாடுக்கு குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கு. ஆனா ஞானம் பக்தி ம், அப்படின்றதான் இந்த தேசத்துல பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முக்கியமான நோக்கமா இருக்கு. அந்த முக்கியமான ம். நோக்கத்துக்காக பண்டிதர்களை அணுகி அவங்க கிட்ட இருந்து சாஸ்திரத்தை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். சரிங்க சுவாமி, ரொம்ப நன்றி சுவாமி. இப்ப என்னோட முதல் கேள்வியை கேட்கிறேன் சுவாமி. ஆஹ் இப்ப வந்து மகாபாரதம் அதை எழுதுனது உண்மையிலே யார் சுவாமி? முதலா அதை எழுதுனது? மகாபாரதம் அப்படின்றது ஒரு பெரிய மகாகாவியம், மகா கிரந்தம் அது. ம், அந்த கிரந்தத்தை ம், ரச்சனை பண்ணவர் வேதவியாசர், கிருஷ்ணத்வைபாயனர் அப்படின்னு சொல்ற வேதவியாசர். அந்த வேதவியாசர் மகாபாரதம் அப்படின்ற ஒரு மகா கிரந்தத்தை எழுதி ம், ரச்சனம் பண்ணி இந்த உலகத்துல ம், ஜனங்களுக்காக, தேவதைகளுக்காக கொடுத்திருக்காரு அதை. ம். சரிங்க சுவாமி. ம். இப்ப வந்து மகாபாரதம் அப்படின்னு எதுக்காக அதுக்கு பெயரிட்டாங்க? அதோட இல்ல, அர்த்தம் என்ன? வேதவியாசர் வந்து மகாபாரதத்தை எழுதினார், நமக்கு எல்லாம் பிரசித்தமா தெரியும். ஆமா சுவாமி. மகாபாரதத்தை எப்ப எழுதினார் அப்படின்னா, மகாபாரதம் எல்லாம் ம், நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் எழுதினாரா, இல்ல மகாபாரதம் நடக்க ம், நடக்க அங்க வந்து பீமசேனனும் துரியோதனும் சண்டை போட்டுட்டு இருந்தார், அந்த சண்டை போட்டதை பார்த்து பார்த்து அப்படியே எழுதினாரா, இல்ல எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் எழுதினாரா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். முதல் முதல் கேள்வி. உண்மைதான், அதுக்கு என்ன உண்மைதான் பதில் சுவாமி. அப்படின்னா, ம், வேதவியாசரோட ம், பசங்க தான் பாண்டு, திருதராஷ்டிரன், விதுரன். ம், அவங்களோட பசங்க தான் பாண்டவர்களும் கௌரவர்களும். சரிங்க சுவாமி. பாண்டவர்களும் கௌரவர்களும் வேதவியாசரோட பேர பசங்க. ம். வேற வேதவியாசரோட பேர பசங்க. பசங்க ம், பாண்டவர்களும் கௌரவர்களும். பாண்டு திருதராஷ்டிரன் பிறக்கறதுக்கு முன்னாடியே வேதவியாசர் பிறந்துட்டார். ம், வேதவியாசர் ம், பிறந்த ம், உடனே, பிறந்த அடுத்த நிமிஷம், ம், வேதவியாசர் பிறந்த அடுத்த ம், நிமிஷம் அவர் பத்ரிக்கு போய் ம், பத்ரியில வேதங்களை ம், விபாகம் பண்ணிட்டார். 4 வேதங்களை, ம், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் அப்படின்னு வேதங்களை விபாகம் பண்ணிட்டார். மகாபாரதத்தை எழுதி முடிச்சிட்டார். ம், பாகவதத்தை எழுதி முடிச்சிட்டார். 18 புராணங்களை எழுதி முடிச்சிட்டார். பிரம்மசூத்திரத்தை எழுதி முடிச்சிட்டார். இது எல்லாத்தையும் பிரம்மா முதலான எல்லா தேவதைகளும் கொடுத்துட்டார். வேதவியாசர் இதெல்லாம் ம், எழுதினதுக்கு அப்புறம் தான் மகாபாரதமே நடக்கிறது. வேதவியாசர் இதெல்லாம் எழுதி, அதாவது வேதவியாசருக்கு 600 வயசு இருக்கிறப்ப திருதராஷ்டிரர் பிறக்கிறார். வேதவியாசருக்கு ஓ, வயசு ம், ம், 600 இருக்கிறப்பதான் திருதராஷ்டர் அப்படின்றவரே பிறக்கிறார். பிறக்கிறாரு. திருதராஷ்டிரோட பசங்க தான் கௌரவர்கள். திருதராஷ்டிரோட தம்பி பசங்க தான் ம், பாண்டவர்கள். ஓகே சுவாமி. சோ ம், முதலே வேதவியாசர் மகாபாரதத்தை எழுதி முடிச்சிட்டார். இந்த மகாபாரதத்துக்கு ம், அவர் வச்ச ம், பேரு ஜெயா அப்படின்னு. ம், அந்த ம், அந்த ம், அவர் ம். எழுதின அந்த இதான் முதல் முறையா வச்ச பேருங்களா சுவாமி? வேதவியாசர் வச்ச பேர் என்னன்னா ஜெயா அப்படின்ட்டு, ஜெயம் அப்படின்னு. ம், அதாவது மங்களாச்சரண ஸ்லோகம்னு சொல்வா, கடவுள் வாழ்த்துன்னு சொல்றோம் இல்லையா. அந்த கடவுள் வாழ்த்துல ம், என்ன வருது அப்படின்னா, ம், நாராயணம் நமஸ்கிருத்திய நரம் செய்வ நரோத்தமம்
தேவீம் ம், சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதீரயே, ஜெயம் அப்படின்ற ஒரு ம், கிரந்தத்தை நான் வந்து சொல்ல போறேன் அப்படின்னு வேதவியாசர் வந்து அந்த ம். கிரந்தத்துக்கு வச்ச பேர் ஜெயம் அப்படின்னு தான். ஆனா இப்ப நமக்கு நாமெல்லாம் ஜெயம் அப்படின்னு நம்ம சொல்றது இல்லையே. ஜெயம்ன்ற பேரே நமக்கு தெரியாது இல்லையா. சொல்றது தெரியாது மகாபாரதத்துக்கு தெரியாது நீங்க சொல்ற ஆஹ் வரைக்கும் எனக்கு தெரியாது. நாம பிரசித்தமா நாம சொல்றது என்ன அப்படின்னா மகாபாரதம் 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 அப்படின்றோம். இல்ல இன்னும் சுருக்கமா சொல்ல போனா ஆமா பாரதம்னு சொல்றோம். பாரதம் பாரதம் பாரதம்னு சொல்லலாம். இல்லையா. ம், இந்த மகாபாரதன்ற பேர் யார் ம், வச்சா அப்படின்னா வேதவியாசர் வைக்கல. அப்ப யார் வச்சா ம், அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருது இல்லையா. ம், மகாபாரதன்ற பேரை வேதவியாசர் வைக்கல. யார் வச்சா இந்த மகாபாரதத்துக்கு பேர் ம், யார் யார் வச்சா. ஏன் நாம மகாபாரதம் மகாபாரதம்னு மூச்சுக்கு 1000 தடவை சொல்றோம். கேள்வி வருது இல்லையா. ம். இந்த கேள்விக்கு பதில் என்ன ஆமா ஆமா. அப்படின்னா, இந்த ம், கிரந்தங் இந்த மகாபாரதத்தையும் மத்த சாஸ்திரங்களையும், மொத்த சாஸ்திரங்கள்னா என்ன அப்படின்னா 18 ம், புராணங்கள், நியாயம் மீமாம்சம் முதலான ம், சூத்திரங்கள், இதெல்லாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம், ம், வேதங்களை விபாகம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், இப்ப நான் சொன்னேன் இல்லையா பாகவதம், ம். 18 புராணம் இதெல்லாம் இருக்குன்னு இல்லையா. ஆமா. எல்லாம் எழுதி முடிச்சாச்சு. எல்லாம் எழுதி முடிச்சு ஆமா. யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ம். தேவதைகளுக்கு கொடுத்தாச்சு. தேவதைகள் கிட்ட தேவதை. கொடுத்தாச்சு. ம், தேவதைகள் கொடுத்ததுக்கு அப்புறம் ம், பிரம்மலோகத்துல, பிரம்மா இருக்கிற சத்தியலோகம், அந்த ம். சத்தியலோகத்துல ஆமா. ஒரு சபை நடக்குது, ஒரு டிஸ்கஷன். ம், ம், என்ன டிஸ்கஷன் அப்படின்னா, இந்த ம், சாஸ்திரங்கள்ல எது பெருசு அப்படின்னு டிஸ்கஷன். இவ்வளவுலாம் ம், வேதவியாசர் ம், இவ்வளவு ம், சாஸ்திரங்கள் எழுதிட்டார். இந்த சாஸ்திரங்கள்ல எது ம், பெருசு அப்படின்னு டிஸ்கஷன். அந்த டிஸ்கஷனுக்கு வேதவியாசரும் ம், இருக்கார். பிரம்மா முதலான தேவதைகள் கூட ம், வேதவியாசரும் பக்கத்துலயே இருக்கார். அப்ப அந்த ம், தேவதைகள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு மணி எடுத்துக்கிறாங்க. மணினா ஒரு ம், ஜெம், ஒரு வைரம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வைரத்தை எடுத்துக்கிறாங்க. ம், அந்த வைரத்துல வேதத்தை, வேதம் அனந்தமா இன்ஃபைனைட்டா இருக்கிற வேதம், வேதத்துக்கு முடிவே கிடையாது. வேதத்துக்கு முடிவில்லை. வேதத்துக்கு யாரும் எழுதல. வேதவியாசர் விபாகம் தான் பண்ணார். இருக்கிற வேதத்தை 4ஆ பிரிச்சாரே தவிர, ஓகே. வேதம் எவ்வளவு இருக்கு அப்படின்னா அனந்தமா இருக்கு. அனந்தம்னா என்ன அப்படின்னா இன்ஃபைனைட், முடிவே இல்லாத வேதம். அந்த வேதத்தை யாரும் எழுதல. வேதவியாசரே எழுதல. வேதவியாசர் பிரிச்சார், அவ்வளவுதான். இந்த வேதத்தை எல்லாம் வல்ல இறைவனே, இறைவன் கூட வேதவியாசர் தான் எல்லாம் வல்ல இறைவன். இறைவனே வேதவியாசர் அவதாரம் பண்ணி வந்திருக்கார். அவர் கூட இந்த ம், வேதங்களை எழுதல. வேதம் இது ம், அனாதி காலத்துல இருந்து அனந்த காலம் வரைக்கும் அப்படியே இருக்கு. அது ஒரு செவிவழி சப்தமா, ஒரு ஒளியா, ஓசையா ம், எப்பவுமே இருக்காது. ம், அது இருக்கிறத ரிஷிகள் எல்லாம் கண்டு அதை வந்து கிரகிச்சு நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த கொடுத்த வேதம் ம். எப்படி இருக்கு அப்படின்னா அனந்தமா இருக்கு, முடிவே இல்லாம இருக்கு. இப்ப நீங்க ஒரு சென்டென்ஸ் புரியுது எழுதுறீங்க புரியுது அப்படின்னா அந்த சென்டென்ஸ்ல 8 அக்ஷரம் இருக்கும், 10 வார்த்தை இருக்கும், 15 வார்த்தை இருக்கும், 20 ம், வார்த்தை இருக்கும், 1000 வார்த்தை இருக்கும், 2000 வார்த்தை இருக்கும் இல்லையா. வேதத்துக்கு அப்படி ம், எவ்வளவு வார்த்தைகள் இருக்கு அப்படின்னா வேதம் முடிவே இல்லாம இருக்கு. ஒரு முடிவில்லை, இங்க ஸ்டாப் அப்படின்னு ம். இல்லை. அப்படிப்பட்ட அனந்த வேதம், அனந்தமா இருக்கிற வேதம், முடிவே இல்லாத புரியுது சுவாமி. வேதத்தையும், ம், அந்த வேதத்தை கூட 18 புராணம், பாகவதம், மத்த சாஸ்திரங்கள் ம், எல்லாத்தையும் ஒரு மணியில ஆவாகனம் பண்ணாங்க. ஒரு மணியில ஆவாகனம் பண்ணாங்க, அதுக்குள்ள வச்சாங்க. ம், இன்னொரு மணியில ம், மகாபாரத ஜெயா அப்படின்ற கிரந்தத்தை ஆவாகனம் பண்ணாங்க. ம். ஒரு புரியுது மணியில சுவாமி. வெறும் மகாபாரதம் மட்டும் இருக்கு. இன்னொரு மணியில ம், ஆஹ் மகாபாரதத்தை தவிர்த்து மத்த சாஸ்திரங்கள் எல்லாம் இருக்கு. இந்த 2 மணியும் ஒரு ம். தராசுல வச்சாங்க. தராஸ் தராஸ் நம்ம கடையில எல்லாம் பாக்குறோமே, நம்ம மளிகை கடையில எல்லாம் தராஸ் புரியுது பார்ப்போம். சுவாமி. ம், இப்ப எல்லாம் டிஜிட்டல் மீட்டர் வந்துருச்சு. ம், ம். ஆனா பழைய ஆமா காலத்துல ஆமா. கொஞ்ச முன்னாடி நாள் எல்லாம் முன்னாடி தராசு. தராஸ் தான், ம், தராஸ் வச்சுட்டு இருக்கோம். அந்த தராஸ் இப்படி வச்சா எந்த பக்கம் வெயிட் ஜாஸ்தியா இருக்கோ அது ம். கீழே இருக்கும் இல்லையா. ஆமா. ஒரு இடத்துல ஆமா மகாபாரதத்தை சுவாமி. வச்சாங்க, ஒரு இடத்துல மகாபாரதத்தை வச்சாங்க, ம், இன்னொரு இடத்துல ம், மகாபாரதத்தை தவிர்த்து எல்லா சாஸ்திரத்தையும் வச்சாங்க. சாஸ்திரம்னா வேதத்தையும் சேர்த்து ம், எல்லாத்தையும் ம். வச்சாங்க. வேத ஆகமம், புரியுது. சராத்திர ஆகமம் எல்லாத்தையும் வச்சாங்க. இது வச்சப்ப இந்த ஜெயா அப்படின்ற கிரந்தம் இருக்கிறது என்ன ஆச்சுன்னா கீழே போச்சு. ம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாரமா எடை இருக்கு. அதிகமா இருந்தது. ம், பாரமா எடை ம். அதிகமா ஆமா ஆமா. இருக்கு. இது சம்ஸ்கிருதத்துல என்னன்னா பாரமா இருக்குன்னு அர்த்தம். தமிழ்லயும் நாம அதை சொல்றது உண்டு. ஆமா. பாரமா இருக்கு அப்படின்னா எடை ஜாஸ்தியா இருக்குன்னு ம், அர்த்தம். அதனால அந்த கிரந்தம் வந்து ம், கீழே போச்சு. எல்லா வேதத்தை ம், காட்டிலும் எல்லா சாஸ்திரத்தை காட்டிலும் இதோட எடை ஜாஸ்தியா இருக்கிறதுனால, எடை ம், ஜாஸ்தியா இருக்குன்னா என்ன அர்த்தம்? இதுல விஷயங்கள் ஜாஸ்தியா இருக்குன்னு ம். அர்த்தம். அது கீழ இருக்கு. ம்,
விஷயங்கள் ஜாஸ்தியா இருக்கும். உண்மைதான். முடிவே இல்லாத வேதத்தை புரியுது. காட்டிலும் ம், முடிவே இல்லாத ம், வேதத்தை காட்டிலும் அது கூட 18 புராணம், ம், அது கூட பாகவதம், ம், அது கூட ம், பஞ்சராத்திராதி ஆகமங்கள், இந்த ஆகமத்தெல்லாம் ஒரு சைட வச்சு ஒரு சைடு ஜெயான்ற ம், கிரந்தத்தை வச்சா, இந்த ஜெயான்ற கிரந்தத்துல ம், இதை காட்டிலும் அதிகமான விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் என்னாச்சு, ம். பாரமா இருக்கு. இந்த பாரமா இருக்கிறதுனால இதுக்கு ஆமா. பேர் பாரதம்னு பேரு. பாரமா இருக்கிறதுனால பாரதம் அப்படின்னு பேர் ம். வந்தது. இதுக்கு முன்னாடி மகா அப்படின்னு இருக்கேன், மகாபாரதம்னு சொல்றோம்ல, அந்த மகான்ற சப்தம் எதுக்கு வந்ததுன்னா மகத்வாத். மகத்வாத்னா என்ன அப்படின்னா மகிமைய சொல்றதுனால. ம், மகிமைன்னு சொல்றோம்ல, ம். அம்பாளோட மகிமைய சொல்லுங்க, ஆமா சார். பெருமாளோட மகிமைய அதான் மகிமைனா என்ன அப்படின்னா ம், குணங்கள்னு அர்த்தம். அம்பாளுக்கு இந்தந்த குணங்கள்லாம் இருக்கு, இவ்வளவு கருணையே ம், வடிவானவள், இப்படி எல்லாம் பக்தர்களுக்கு அனுகிரகம் ம். பண்ணியிருக்காள், இப்படிப்பட்ட வீரன் இருக்கு, இதெல்லாம் சொல்றோம் இல்லையா. கிருஷ்ணர் வந்து கருணையே வடிவானவன், இந்த மாதிரி குணங்கள்லாம் இருக்கு இல்லையா. உண்மைதான். இந்த மாதிரி ம், குணங்கள் ஜாஸ்தியா இருக்கிறதுனால மகத்வாத், ம், மகத்வத்னால பாரவத்வாச்ச, ம், எல்லா கிரந்தத்துல எல்லா சாஸ்திரத்துல காட்டிலும் அதிகமான விஷயங்கள் இந்த இந்த ம், கிரந்தத்துல, இந்த ஜெயா அப்படின்ற கிரந்தத்துல இருக்கிறதுனால மகத்வாத் பாரவத்வாச்ச, மகிமையினாலையும் ம், பாரமா இருக்கிறதுனாலையும் இந்த கிரந்தத்துக்கு பேரு மகாபாரதம் அப்படின்னு பேரு. நிருக்தமஸ்ய யோவேத ம், பாபை பிரமுச்சதே இப்படின்னு தேவதைகள்லாம் அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. ம், எதிஹாஸ்தி ம், எதிஹாஸ்தி ததன்யத்ர என்னேஹாஸ்தி ந குத்ரசித் ம், மகத்வாத் பாரவத்வாச்ச மகாபாரதம் உச்சதே. இது பிரம்மாண்ட புராணத்துல வரக்கூடிய ஒரு பிரசித்தமான கதை. இந்த கதையில ம், ம், ஃபைனல் டிசிஷன் தேவதைகள்லாம் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா எதிஹாஸ்தி ததன்யத்ர, மகாபாரதத்துல இருக்கிறது ம், மத்த வேற வேற எந்த கிரந்தத்திலயும் கிடையாது. என்னேஹாஸ்தின குத்ரசித், ம், மத்த கிரந்தத்துல இருக்கிற விஷயங்கள்லாம் இங்க ம், இருக்கு. மத்த மத்த கிரந்தத்துல ம், இருக்கிற விஷயங்கள்லாம் மகாபாரதத்துல இருக்கு. மகாபாரதத்துல இருக்கிறது வேற எங்கேயும் கிடையாது. ம். அதனால புரியுது மகத்வாத் சுவாமி. ம், பாரவத்வாச்ச, மகத்வத்னாலையும் பாரமா எடை அதிகமா இருக்கிறதுனாலையும் மகாபாரதம் அப்படின்னு அப்படின்னு இந்த கிரந்தத்துக்கு பேரு. இந்த அர்த்தத்தை தெரிஞ்சுட்டாவே ம், எப்படி, மொத்த ம். மகாபாரதம் நீங்க படிக்க தேவையில்லை. நிருக்தமஸ்ய புரியுது சுவாமி. யோவேத ம், பாபை பிரமுச்ச, இந்த அர்த்தத்தை தெரிஞ்சுட்டாவே, இந்த அர்த்தத்தை தெரிஞ்சவங்களுக்கு ம், எல்லா பாபத்துல இருந்தும் விமோசனம் அப்படின்னு தேவதைகள்லாம் இதுக்கு ஒரு டிசிஷன் கொடுக்குறாங்க, ஒரு கன்க்ளூஷன். இதனால இதுக்கு பேர், இந்த ஜெயா அப்படின்ற பேருக்கு மகாபாரதம் வந்தது. இதனாலதான் நம்ம பெரியவர்கள் இதை ம், மகாபாரதம் மகாபாரதம் சொல்லி வந்திருக்காங்க. அந்த அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க வேணாம், மகாபாரதத்துல இருக்கிற விஷயம் எல்லாம் ம், தெரிஞ்சுக்கிறது ம், நெக்ஸ்ட் ஸ்டெப். மகாபாரதம் ம். பேர ஆமா, ஆமா. இப்ப கண்டிப்பா, ஜெயா கண்டிப்பா. ஜெயான்னு ஏன் சொல்லல, வேதவியாசர் அதுக்கு வச்சது பேர் ஜெயா. ஆனா ஏன் மகாபாரதம் மகாபாரதம் ம், சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா, இத சொல்லியாவது மொத்த பாப்பம் போயிடட்டும். ம். அப்புறம் புண்ணியம் சம்பாதிக்கிறது அடுத்து, கண்டிப்பா, கண்டிப்பா ஞானம் சார். வருது அடுத்து. ஞானம் புண்ணியம் எல்லாம் நெக்ஸ்ட் ஸ்டெப். ம், வெரி பேசிக் ரெக்குயர்மெண்ட் என்ன, ம், இருக்கிற பாபத்தை கழிச்சுக்கணும். எப்படி கழிப்போம், அத மகாபாரதத்தோட ம், அர்த்தத்தை தெரிஞ்சுட்டாவது இந்த ஜனங்கள்லாம் இந்த பாபத்தை கழிச்சுக்கட்டும் அப்படின்னு ஜெயா அப்படின்ற கிரந்தம் அந்த பேர் ம், வந்து பிரசித்தி இல்லாம போய் மகாபாரதம் அப்படின்ற பேர் வந்து ம். பிரசித்தமா மாறிடுச்சு. அதனால மகாபாரதம் அப்படின்ற அந்த புரியுது. அந்த வார்த்தைக்கோட அர்த்தம் இது. பெருமாளோட மகிமைய வேதத்தை ம், காட்டிலும் மத்த கிரந்தங்களை காட்டிலும் அதிகமா சொல்லப்பட்டிருக்கிறதுனால ஒண்ணு. ரெண்டாவது, மத்த ம், கிரந்தத்துல இருக்கிற விஷயத்தோட ஜாஸ்தியான அர்த்தங்கள் இந்த கிரந்தத்துல ம். இருக்கிறதுனால, பாரமா இருக்கிறதுனால இதுக்கு பேர் மகாபாரதம் அப்படின்னு பேர். இப்ப நான் இன்னும் 2 கேள்விகள் கேட்கலாம் இருந்தேன். அதையும் நீங்க விளக்கமா சொல்லிட்டீங்க. அதாவது மகாபாரதத்துடைய மகத்துவத்தை பத்தியும், மத்த கிரந்தங்களை விட ஏன் மகாபாரதத்துக்கு இவ்வளவு மகத்துவம் இருக்குதுன்னு கேட்கலான்ட்டு இருந்தேன். அது எல்லாத்தையுமே நீங்க அந்த கண்டினியூஸா அதுலயும் சொல்லிட்டீங்க. அப்போ அந்த கேள்வி கேட்கறதுக்கான வேலையே இல்லாம போயிடுச்சு. ஆமா, வேதம்னா ஃபர்ஸ்ட் என்ன? அது அது சொல்லுங்க சுவாமி. இப்ப நம்ம இதை நான் சொன்னப்ப, இந்த அர்த்தத்தை சொன்னப்ப திரும்பி திரும்பி வேதத்தை காட்டிலும் நான் 2 3 தடவை சொன்னேன். ஆனா வேதத்துக்கு அவ்வளோ ஆமா சொன்னீங்க. அவ்வளவு மகிமை இருக்கிறதுனால, வேதத்துக்கு இருக்கிற மகிமை என்ன, ம், வேதத்தோட அந்த வெயிட் என்ன, வேதத்தோட அந்த முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, வேதம் அப்படின்றது ம், அப்பழுக்கற்றது. அப்பழுக்குன்னா என்ன, ம். தோஷமே இல்லாததுன்னு அர்த்தம். தோஷம். தோஷமே ம், இல்லாதது, ஒரு சின்ன தப்பு கூட இல்லாதது வேதம். ஏன் ம், ஏன் ம், வேதத்துல ஒரு சின்ன தப்பு கூட இல்லை?
இது ஒரு ம். கொஸ்டின் இல்லையா? இப்ப ஏதோ ஒரு கண்டிப்பா ஆத்தர் கண்டிப்பா. வச்சுக்கலாம், சுஜாதா இல்ல வைரமுத்து, ம். கல்கி அப்படின்னு ஏதோ ஒரு ஆத்தர் வச்சுக்கலாம். ம். அவங்க நிறைய படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய ஞானம் இருக்கும், நிறைய விஷயத்தை பத்தி தெரிஞ்சிருக்கும், நிறைய விஷயத்தை பத்தி ம். தெரிஞ்சிருக்காது, ம். நிறைய விஷயத்த உண்மைதான். தப்பா தெரிஞ்சுட்டு இருப்பாங்க. கரெக்டா? ம். கண்டிப்பா சுவாமி, இது ஆனா எல்லாருக்கும் அவங்க பொருந்தும். மனுஷங்களுக்கு என்ன ஆமா. அப்படின்னா, சில ம். விஷயங்கள் தெரியும், சில விஷயங்கள் தெரியாது, சில விஷயங்கள் தப்பா தெரியும், சில விஷயங்கள் கம்மியா ஆமா. தெரியும், சில விஷயங்கள் வந்து அத ரொம்ப மிகைப்படுத்தி தெரிஞ்சுட்டு இருப்பாங்க. இப்படிலாம் சோ தெரிஞ்சுக்கிறதுல இதெல்லாம். இது வெறும் மனுஷங்களுக்கு இல்ல, எல்லா ம். ஜீவர்களுக்கும் இது பொது. தேவதைகள் எடுத்திருந்தாலும் தேவதைகளுக்கும் இந்த மாதிரி தோஷங்கள்லாம் உண்டு. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது அப்படின்றதுல இந்த மாதிரி ம். தோஷங்கள்லாம் இருக்கு. என்ன மாதிரி ம். தோஷம்? இருக்கிறத இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது, இல்லாததை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது, இருக்கிறத ரொம்ப பெருசு பண்ணி ம். தெரிஞ்சுக்கிறது, இல்ல ரொம்ப பெருசா இருக்கிறத ரொம்ப கம்மியா தெரிஞ்சுக்கிறது, இருக்கிறத வேற மாதிரி தெரிஞ்சுக்கிறது. இந்த மாதிரி ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுல இந்த மாதிரி தோஷங்கள் அவங்கவுங்க லெவல் பொறுத்து. இப்ப மோசம். குழந்தையோட லெவல் என்ன? உண்மைதான் சுவாமி. குழந்தைக்கு ஒரு லெவல் இருக்கு, ஒரு ம். பெரியவருக்கு இன்னொரு லெவல் இருக்கும், பிஹெச்டி படிச்சவருக்கு இன்னொரு லெவல் இருக்கும், இன்ஜினியருக்கு இன்னொரு லெவல் இருக்கும். ஆனா எல்லா அந்தந்த லெவலுக்கு அந்தந்த தெளிவு தான் இருக்கும். அந்த தெளிவுல ஒரு ம். ஆமா. தோஷம் கூட இருக்கும், ஒரு தப்பு கூட இருக்கும் இல்லையா? இப்ப அப்படிப்பட்ட ஒரு மனுஷரோ தேவதையோ ஏதோ ஒரு கிரந்தம் எழுதுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஏதோ ஒரு ஏதோ ஒரு எழுதுறாங்க, ம். ஏதோ ஒரு புத்தகம் எழுதுறாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த புஸ்தகத்தை என்ன வரும் அப்படின்னா, இந்த தோஷங்கள் அவங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சதெல்லாம், குறைவுள்ளதா இருக்கும். இந்த தெரிஞ்சதெல்லாமும் வரும். ம். அவங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் வரும். அவங்க தெரிஞ்சதுல என்ன தப்பு ம். பண்ணாங்களோ அது கூட அதுல இருக்கும் இல்லையா? ஒரு 10 உண்மைதான் வார்த்தை உண்மைதான் சரியா சுவாமி. எழுதுனா அதுல ஒரு வார்த்தை தப்பா இருக்கும். ம். தப்பே இல்லாம ஒருத்தர் ஒரு விஷயத்தை புரியுது எழுத புரியுது சுவாமி. முடியாது. இப்ப பொன்னியின் செல்வன் நம்ம கல்கி எழுதினார். உண்மைதான். பணம் வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு விமர்சனம் ம். வருது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்றாங்க, கண்டிப்பா ஒவ்வொன்னு சரியா கண்டிப்பா. இருக்கு, ஒவ்வொன்னு தப்பா இருக்கு. இந்த மாதிரி நீங்க யாரு என்ன எழுதினாலும், இப்ப நோபல் பிரைஸே வச்சுக்கோங்களேன், பிசிக்ஸே வச்சுக்கலாமே, சயின்ஸே வச்சுக்கலாம். ம். நான் 12th ம். படிச்சுன்றப்ப 9 பிளானட்னு படிச்சுட்டு இருந்தேன் நான். தேர் ஆர் 9 பிளானட்ஸ், ஆமா. 9 பிளானட். இப்ப பார்த்தா 8ன்றாங்க. ப்ளூட்டோ ஆமா. பிளானட்டே இல்லைன்றாங்க இப்ப. புரியுதுதாங்க. நான் ம். படிச்சுட்டு இருந்தப்ப ஆட்டம் தான் எல்லாம், எல்லாம் இந்த உலகமே ஆட்டம்னாலதான் ஆனதுன்னாங்க. இப்ப என்ன சொல்றாங்க? ம். அந்த மொத்தம் ஆட்டமே 5% தானா, 95% வேற ஏதோ இருக்கும் ஆ. இப்படின்றாங்க. அந்த வளர்ச்சி இருக்கிறதுனால அப்ப நம்மளோட தெளிவு அப்படி இருந்தது, இப்ப அந்த தெளிவு மாதிரி இன்னும் இது எப்படி ஆகுமோ நமக்கு தெரியாது. ஏன் இதெல்லாம் அப்படின்னா, ஆமா இதெல்லாம் புரியுது. மனுஷனோட புத்தியோட வெளிப்பாடு இதெல்லாம். மனுஷனோட புத்திக்கு ஒரு ம். ஒரு அளவுகோல் உண்டு. அந்த அளவுகோலுக்கு எவ்வளவு தெரியுமோ அவ்வளவுதான் தெரியும், அதுக்கு மேல தெரியாது, மாத்தி தெரியும், தப்பா தெரியும். இப்ப வேதங்கள் உண்மைதான். யாருமே ம். எழுதல. வேதங்கள் யாருமே ம். எழுதல. வேதங்கள் எழுதல, நம்ம கடவுள் கூட எழுதல. இப்ப மத்த மதத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, இத வந்து கடவுள் வந்து சொன்னார், இவங்க வந்து எழுதுனாங்க, இப்படி எல்லாம் இருக்கும் நமக்கு. ஆனா நம்ம நம்ம சனாதன ஆமா. தர்மத்துல, சனாதன தர்மம்னா என்ன அப்படின்னா ம். வைதிக சனாதன தர்மம் தான். வேதத்தை அடிப்படையா கொண்டதுனாலதான் இது சனாதனம் எப்பவுமே இருக்கிறது. ஏன்னா வேதம் எப்பவுமே இருக்கு. ம். இந்த வேதத்தை ம். யாரும் எழுதல. அது எப்படி இருக்கு அப்படின்னா ம். சவுண்டா இருக்கு. சவுண்டை யாரா இப்ப பிசிக்ஸ்லயும் ம். அதான் சொல்றது உண்டு. எனர்ஜி cannot be created nor be destroyed. ம். ஒரு சக்தியை உருவாக்கவும் ம். முடியாது, அழிக்கவும் முடியாது. ம். அது ஒரு 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 இப்ப எலக்ட்ரிசிட்டியை வந்து லைட்டா மாறும், எலக்ட்ரிசிட்டி காத்தா மாறும். ம். ஆனா அந்த எலக்ட்ரிசிட்டி அழிக்கவோ உருவாக்கவோ முடியாது. அது இருக்கு அவ்வளவுதான். அது ஒத்துக்கணும் நாம. ம். புரியுது சார். அந்த மாதிரி இந்த சவுண்டு ம். கூட ஒரு எனர்ஜி, சவுண்ட் எனர்ஜின்னு சொல்றது. சவுண்ட் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, இந்த மாதிரி நிறைய எனர்ஜிகள்லாம் உண்டு. எனர்ஜின்னா சக்தின்னு அர்த்தம். ம். ஸோ இந்த சவுண்டை வந்து ஆமா. அழிக்கவும் முடியாது, உருவாக்கவும் முடியாது. அது எப்பவுமே இருக்கும் அது, ஏன்னா அது ம். எனர்ஜி. அது எப்பவுமே ம். இருக்கக்கூடிய அந்த ஒளியானது எது இறைவனை பற்றி ம். சொல்கிறதோ, இறைவனை பற்றி விஷயங்களை நமக்கு வேத்தியதே, வேத்தியதேனா அந்த ம். விஷயங்களை நமக்கு சொல்றதுனால, வேத்தியதே இது வேதகா, நமக்கு ம். தெளிவுபடுத்துறதுனால, ம். தெரிவிக்கிறதுனால அதுக்கு பேர் வேதம். யாரை பத்தி தெரிவிக்கிறது? பெருமாளை பத்தி தெரிவிக்கிறது. இந்த மாதிரி சப்தங்கள் ம். எப்பவுமே இருக்கு. அது பெருமாளை பத்தி எப்பவுமே சொல்லிட்டே இருக்கு. ம். இது யாருமே எழுதல. யாருமே எழுதாததுனால இந்த வேதத்துல தப்பே கிடையாது, பரமசுத்தமா இருக்கு. ம். இந்த வேதம் எதை ம். பத்தி யாரை பத்தி சொல்லிட்டு இருக்கு அப்படின்னா பெருமாளை பத்தி சொல்லிட்டு இருக்கு. ஆமா. ரிக்வேதத்துல ஆமா. எடுத்துட்டீங்க ம். அப்படின்னா முதல் சூக்தம் அக்னி சூக்தம்,
ரெண்டாவது சூக்தம் வாயு சூக்தம். ம், முதல் சூக்தம் வந்து அக்னியை பத்தி சொல்றது, ம், ரெண்டாவது சூக்தம் வாயுவை பத்தி சொல்றது, மூணாவது சூக்தம் இன்னொன்னு யாரோ இந்திரனை ம், பத்தி சொல்றது, நாலாவது இன்னொன்னு யாரோ பத்தி சொல்றது, இதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நிஜமா ம், ம். எல்லா சூக்தங்களும் ஒருத்தரை பத்தி தான் சொல்றது. அது யார் அப்படின்னா பரம்பொருளை பத்தி மட்டும்தான் சொல்றது. அவங்களே சொல்றது அக்னியை பத்தி. இப்ப உண்மைதான். இப்ப நம்ம வீட்டு தெருவுல, நம்ம வீடு இருக்கிற தெருவுல ரஜினிகாந்த் அப்படின்னு ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கலாம். ஒரு சின்ன பையனுக்கு பேர் ரஜினிகாந்த்னு வச்சுக்கலாம். ம், அவனை ரஜினிகாந்த் அப்படின்னா அந்த தெருவுல இருக்க பையன் தானா? தெருவுல இருக்க பையனும் ஆமா, ம், சினிமாவில் நடிக்கிற ரஜினிகாந்தும் ஆமா, இல்லையா? ரெண்டுமே சரிதான். இப்ப பஸ்ல போறப்ப யாரோ ரெண்டு பேர் ரஜினிகாந்த் பத்தி பேசுறாங்கன்னு வச்சுக்கலாம். நம்ம தெருவுல இருக்க பையன் பத்தி பேசிட்டு இருக்காங்களா? ம், ம், அந்த ம். ரஜினிகாந்த் பத்தி தான் பேச. சோ ரஜினிகாந்த்ன்ற பேரு Actor, actor பிரசித்தமா ரஜினிகாந்த். பிரசித்தமா யாரையோ ஒண்ணு சொல்றது, அந்த பேர் இவனுக்கு இருக்கு. கரெக்டா? ஆமா. அவங்க அப்பா வந்து ரஜினிகாந்த் ஃபேனா ம், இருப்பவரா ஆமா. என்னமோ, ரஜினிகாந்தோட ஃபேனா இருக்கிறதுனால ம், ரஜினிகாந்தோட பேரை வந்து இவனுக்கு வச்சிருப்பார். சோ முதல் ஃபர்ஸ்ட் ம், டார்கெட் அந்த ரஜினிகாந்த்ன்ற பேருக்கு முதல் ஓனர் யாரு அப்படின்னா சினிமா ஆக்டர் ரஜினிகாந்த் தான். ரெண்டாவது தான் இந்த பையன், ம், இல்லையா? அந்த மாதிரி ம், அக்னி அப்படின்னா அந்த அக்னின்ற சப்தத்துக்கு முதல் ஓனர் பெருமாள் தான். ம். முதல் ஓனர் பெருமாள் தான். அதுக்கப்புறம் தான் அந்தந்த தேவதைகளே. பெருமாளுக்கு அந்த பேர் புரியுது, இருக்கிறதுனாலதான் புரியுது. அந்தந்த தேவதைகளுக்கு அந்த பேரே வந்திருக்கு. ஆமா. அதனால ம், அந்த அக்னி சூக்தம் அப்படின்றது யார சொல்றது அப்படின்னா பெருமாளை பத்தி சொல்றது. இந்த மாதிரி எப்படி அனந்த வேதமும் இன்ஃபனைட் வேதமும் யார பத்தி சொல்றது அப்படின்னா பெருமாளை பத்தி தான் சொல்றது முக்கியமா. ஆமா. அப்புறம் நான் ம், திரௌபதி பத்தி சொல்றப்ப எப்படி இதெல்லாம் திரௌபதி பத்தியும் சொல்றது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வேதங்கள்லாம் திரௌபதி பத்தியும் ம், சொல்றது. அதுதான் திரௌபதியோட ஒரு பெருமையே. ம். எப்படி பெருமாளை பத்தி புரியுது, சொல்றதோ புரியுது. அதே மாதிரி லக்ஷ்மியை பத்தி சொல்றது, அதே மாதிரி ம், பிரம்மாவை பத்தி சொல்றது, அதே மாதிரி சரஸ்வதி பத்தி சொல்றது, அதே மாதிரி திரௌபதி பத்தியும் சொல்றது, பாரதி பத்தியும் சொல்றது. அது அப்புறம் நம்ம ம். பார்க்கலாம், முன்னாடி பார்க்கலாம். ஆனா இப்ப நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன புரியுது, அப்படின்னா, புரியுது. இந்த வேதங்கள் எப்படி இருக்குன்னா இன்ஃபனைட்டா இருக்கு, தோஷம் இல்லாம இருக்கு, எந்தவித ம், அப்பழுக்கற்றதாவும் இருக்கு. இதனாலதான் வேதம் என்ன அப்படின்னா ஒரு அளவுகோல், ஒரு தராசு, ஒரு அளவுகோல், ஒரு மைல் ஸ்டோன்னு சொல்லுவாங்க. அப்பழுக்கற்றது. இந்த வேதத்துக்கு ம், மேல சிலதெல்லாம் இருக்கு, ம், ம், வேதத்துக்கு கீழே சிலதெல்லாம் இருக்கு. வேதத்தை ம், அர்த்தம் பண்ணிக்கக்கூடிய சில கிரந்தங்கள்லாம் இருக்கு. வேதத்துக்கு மேல வேதத்தை ம், காட்டிலும் அதிக அர்த்தம் இருக்கக்கூடிய சில கிரந்தங்கள்லாம் இருக்கு. எப்படி அர்த்தம் பண்ணிக்கணும், ம், இந்த வேதத்துக்கு எப்படி அர்த்தம் பண்ணணும் ம். அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரந்தம் இருக்கு. அதுக்கு அதுக்கு பிரம்மசூத்திரம்னு பேர். புரியுது, பிரம்மசூத்திரம் புரியுது. என்ன அப்படின்னா ம், இதுக்கு இப்படிதான் அர்த்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்றது பிரம்மசூத்திரம். எதையெல்லாம் அர்த்தம் ம், பண்ணிக்கணும் அப்படின்றது என்ன அப்படின்னா மகாபாரதம், பாகவதம், வேதம், 18 புராணங்கள், 18 உப ம், புராணங்கள். ம், இப்போ ம், வேதம் வந்து அப்பழுக்கற்றதா இருக்கிறதுனால மிடில் இருக்கு. ம், அப்பழுக்கற்ற விஷயங்கள் ம். இன்னும் அதிகமா இருக்கிறதுனால மகாபாரதம் அதோட மேல இருக்கு. அதை விட மேல ம், புரியுது. பிரம்மசூத்திரம் இருக்கு. ஏன் அப்படின்னா இதை இப்படிதான் அர்த்தம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றது பிரம்மசூத்திரம் இருக்கு. வேதத்துக்கு கீழே என்ன இருக்கு அது அப்படின்னா வழிகாட்டுற நூல் போல இருக்கு. வழிகாட்டுற நூல். வழிகாட்டுற நூலுக்கு தான் அதிகமான மகத்துவம், இல்லையா? இப்ப உங்களுக்கு ஒரு பாஸ் இருக்கார், உண்மைதான், உண்மைதான். பாஸ் சொல்ற வேலை நீங்க செய்றீங்க, பாஸ் வேலையை செய்யலன்னு பாஸுக்கு இது கம்மியான மகத்துவம் கம்மியான? நீங்க செய்யற வேலையெல்லாம் ம், பாஸ் செய்ய மாட்டார். உங்களுக்கு இருக்க சில நுணுக்கங்கள்லாம் பாஸுக்கு ம், தெரியாது, இல்லையா? ம், இருந்தாலும் யார் பெரியவர்? ம். பாஸ் தான். பாஸ் தான். ம், ஏன்னா அவர் உங்களை கண்ட்ரோல் பண்றார். கரெக்டா? ம், அவருக்கு கீழே தான் நீங்க இருக்கீங்க. நீங்க என்ன வேலை செய்யணும்னு அவர் தான் சொல்லுவார். இதனால இல்ல, பிரம்மசூத்திரன்றது பாஸ். ம். பிரம்மசூத்திரம் பாஸ். புரியுது, புரியுது. மகாபாரதம் வந்து ஒரு சிஇஓ மாதிரி, சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ம், ஆபீசர். அப்புறம் வந்து வேதம்ன்றது வந்து ஒரு மேனேஜர் மாதிரி. வேதத்துக்கு ம், சமானமா பாகவதம் இருக்கு. வேதத்துக்கு சமானமா பாகவதம். பாகவதம் நம்ம ஸ்ரீமத் ம். பாகவதம் பிரசித்தமா, அதாவது வேதத்துக்கு சமானமா இருக்கு. ஓகே. ம், அது கீழே ம், ஸ்மிருதிகள்னு சொல்லலாம். ஸ்மிருதி, மனுஸ்மிருதி அப்படிலாம் கேள்விப்பட்டுருவாங்க பிரசித்தியா. ம். மனுஸ்மிருதினா என்ன அப்படின்னா ஆமா. வேதத்துல இருக்க விஷயத்த ஞாபகம் வச்சுண்டு சில பேர் அத வேற வார்த்தையில சொல்லியிருப்பாங்க. விஷயம் வேதத்துல இருக்கிறது தான், ம், ஆனா ம், வார்த்தை வேதத்துல இருக்க வார்த்தை இல்ல, அவங்களோட சொந்த வார்த்தை. ம், சோ விஷயம் வேதத்துல ம். இருக்கிறதுனால வார்த்தை வேறையா இருக்கிறதுனால அது வேதத்தை காட்டிலும் ஒரு படி கம்மி. புரியுது சுவாமி. விஷயம் அதேதான். ம், வேதத்துல இருக்க விஷயத்துக்கும் ஸ்மிருதிகள்ல இருக்க விஷயத்துக்கும் எந்த விதமான வித்தியாசம் இல்ல, ஒரே விஷயம் தான் இருக்கு. வார்த்தைகள் அதே வார்த்தை இல்ல. எப்படி ம், அது? இது ஒரு மனுஷன் கிட்ட இருந்து வந்த வார்த்தை.
வேதம்ன்றது வந்து அது எப்பவுமே இருக்கக்கூடிய வார்த்தை. இது வந்து மனுஷன் கிட்ட இருந்து வந்த வார்த்தை. அது கீழே 18 புராணங்கள். 18 புராணங்கள் எழுதுனது வேதவியாசர் தான். அவர் எப்படி பண்ணார்? ஸ்மிருதிகளுக்கு கீழேயா எழுதியிருக்காரு அதை. ஸ்ரீமத் பாகவதத்தை எழுதுனதும் வேதவியாசர் தான். அதை எப்படி எழுதினார்? வேதத்துக்கு சமானமா எழுதியிருக்கார். மகாபாரதத்தை எழுதுனதும் வேதவியாசர் தான். அதை எப்படி எழுதியிருக்கார்? வேதத்தை காட்டிலும் உயர்ந்ததா எழுதியிருக்கார். சோ ஒரு வேதவியாசர். அந்த வேதவியாசர் யாரு? பகவான் சாட்சாத் அந்த மகாவிஷ்ணு. என் பின்னாடி பார்க்கலாம் நீங்க. இந்த பக்கம் வேதவியாசர், அந்த பக்கம் மத்வாச்சாரியர் உட்கார்ந்துட்டு இருக்கார். அந்த வேதவியாசர் யார் அப்படின்னா பகவான் சாட்சாத் நாராயணனே கீழே இறங்கி வந்து இந்த விஷயங்கள்லாம் கொடுத்திருக்காரு. மகாபாரதத்தை ஏன் கொடுத்தார்? ஜனங்களுக்கு மகாபாரதத்தை ஏன் கொடுத்தார் அப்படின்னா, வேதத்தை படிக்கிறதுக்கு சில விதிமுறைகள் இருக்கு. அந்த விதிமுறைகளை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணாதான் வேதம் படிக்க முடியும். அந்த விதிமுறைகள்ல எங்கேயோ ஒரு இடத்துல சின்ன தப்பு பண்ணாலும் மொத்தம் அவுட்டு. என் குடும்பத்துல பிறந்த தாத்தா ஒரு தப்பு பண்ணியிருந்தா அந்த தப்புனால நான் வேதம் படிக்க முடியாது. சோ அந்த வேதத்துக்கு அந்த வழியா தப்பு பண்ணாம வந்த சில விஷயங்களை சரியா பண்ணிட்டு வரக்கூடிய அந்த ஒரு அந்த ஒழுக்கம் தேவை வேதத்துக்கு அப்படின்னு வேதமே சொல்றது. என்ன படிக்கணும்னா இந்த ஒழுக்கம் வேணும் அப்படின்னு வேதமே சொல்றது. நாரதர் போய் கேட்கிறார், வேதத்தை விபாகம் பண்ணிட்டீங்க. வேதவியாசர்கிட்ட போய் நாரதர் கேட்கிறார், வேதத்தை விபாகம் பண்ணிட்டீங்க, ஆனா வேதத்துல என்ன சொல்றது அப்படின்னா இந்த ஒழுக்கத்துல இருக்கவங்க மட்டும்தான் படிக்க முடியும் அப்படின்னு வேதம் சொல்லிடுது. அப்போ மத்தவங்க எல்லாம் மோட்சத்துக்கு எப்படி போறது? வேதத்துல இருக்க விஷயங்களை தெரியாம மோட்சம் கிடையாது. மோட்சத்துக்கு எப்படி போறது அப்படின்னு நாரதர் கொஸ்டின் கேட்டப்ப, வேதத்தை காட்டிலும் வேதத்துல இருக்க எல்லா விஷயத்தையும் வேதத்தை காட்டிலும் அதிகமான விஷயங்கள் இருக்கிறதாவும் ஒரு கிரந்தத்தை நான் ரச்சனை பண்றேன், அதுக்கு மகாபாரதம்னு பேர் வைக்கிறேன் அப்படின்னு வேதவியாசர் ரச்சனை பண்ணி இந்த கிரந்தத்தை யார் வேணா படிக்கலாம். அந்த வேதத்துல அந்த ஒழுக்கத்துல இருக்கணும்னு தேவையே இல்லை. இந்த மகாபாரதம் அப்படின்றது வேதத்தை காட்டிலும் பெருசா இருக்கு. வேதத்துல இருக்க எல்லா விஷயங்களும் இருக்கு, வேதத்துல இல்லாத விஷயங்களும் இருக்கு. இந்த விஷயத்தை எல்லாம் படிச்சுட்டு வேதத்துல யாருக்கு வந்து அந்த இது இல்லையோ, அந்த ஒழுக்கம் இல்லையோ, அவங்க கூட இதை படிச்சு அவங்க வந்து மோட்சத்துக்கு போகலாம் அப்படின்னு வேதவியாசர் அந்த மகாபாரதத்தை ரச்சனம் பண்ணார். வேதத்துக்கு சமானமா ஸ்ரீமத் பாகவதத்தை ரச்சனம் பண்ணி அதை எல்லாத்துக்கும் கொடுத்தார். வேதம் ஒண்ணு படிக்க வேணாம்னு சொல்லுதா? அதுக்கு சமானமா நான் ஒரு கிரந்தத்தை ரச்சனை பண்ணி உனக்கு அந்த ஞானத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு அதே வேதவியாசர் வேதத்துக்கு சமானமா பாகவதத்தை பண்ணி அதை ஜனங்களுக்காக கொடுத்தார், பக்தர்களுக்காக கொடுத்தார். இது வேதவியாசர் பண்ண ஒரு மகா கருணை, நமக்கு பண்ண ஒரு மகா அனுகிரகம். அதனாலதான் நான் திரும்பி திரும்பி வேதம் வேதம்னு ஏன் சொல்றோம்னா, வேதம் ஒரு பெஞ்ச் மார்க், ஒரு மெஷரிங் டூல். சோ இந்த வேதத்தோட முக்கியத்துவத்தை நம்ம தெரிஞ்சுட்டா மத்த விஷயத்தோட முக்கியத்துவத்தெல்லாம் நாம அதை வச்சு அதை சார்ந்து நாம புரிஞ்சுக்க முடியும்.